எல்லோருக்கும் வணக்கம். 19 செப்டம்பர் இன்றைக்கி என்ன நிஃப்டி ஆப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சின்னதாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்று ஒரு ரேஞ்சு கொடுத்துருந்தோம் 25,378லேருந்து 25,588 வரை போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே 25,225 வரையும் போகலான்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சையே கீழேயும் மேலேயும் டச் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ கொடுத்த ரேஞ்சிலேயே நின்றுக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. 25,378 டு 25,588. ஸோ 588 டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கியிருக்கிறாங்க. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. நேற்று நடந்த ரேட் கட்டு யூஎஸ் ஃபெட் ரேட் கட்டுனால இந்த மாற்றங்கள் நடந்திருக்குது. ஸோ தொடர்ந்து இப்போ அடுத்த மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு அடுத்து. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கு 25,350 எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ 25,350 எடுத்தால் நமக்கு ப்ரீமியம் 53, 105, 158, 210, 263, 315 இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நடந்த இந்த கேப் அப் அண்டு டவுன் மூவில் ஸோ என்ன மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,350 கால், 25,350 புட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த நம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம கொடுத்த ப்ரீமியமும். ஸோ அந்த ப்ரீமியம் இங்கே மார்க் பண்ணியிருக்குது. அந்த மார்க் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 25,063, 263, 315. ஸோ இது ரெண்டையும் டச் பண்ணியிருக்குது. ஸோ இது கீழே இருந்தது டச் பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ 210 டச் பண்ணவே இல்லை இன்றைக்கி. ஸோ 210 டச் பண்ணல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 105 மட்டும் டச் பண்ணியிருக்கு புட்டில். ஸோ ஆக மொத்தம் நமக்கு இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்திருக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,600 லாஸ் நடந்திருக்குது இன்றைக்கி. ஸோ 2 சியும் பியும் சேர்த்து பார்க்கும்போது ஸோ இதில் 2 லாட்டு நடந்திருக்குது, இதில் 1 லாட் நடந்திருக்குது. ஸோ இப்போ இந்த 2 லாட்டு 1 லாட்னால நமக்கு லாஸ் 1,600 அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,600 லாஸ் நடந்திருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்த நாளைக்கு என்ன மாதிரி நடக்குது. நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே இப்படி மூவ் ஆகுதா, இல்லை இப்படி மூவ் ஆகுதா, இல்லை இப்படி மூவ் ஆகுதான்னு நாளைக்கு தெரியும் நமக்கு. ஸோ ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் படி பார்த்திங்கன்னா இப்போ மேலேருந்து கீழே அடிச்சிருக்கனால ஸோ கீழே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 90% கீழே தான் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ப்ரெடிக்ஷன் தப்பாக இருக்கலாம். பார்க்கலாம் நமக்கு என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.